இந்த சிக்னல் ரொம்ப 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 டேஞ்சர். ஏன்னா 4 பக்கமும் போகிறவங்க நேராக உள்ளே போனோம்னா கொரட்டூர், இது நார்த்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். இப்படி போனோம்னா நம்ம பாடி அப்படி கடந்து போகலாம். இந்த வழியாக போனால் ரெட்டேரி அதுவும் தாண்டி போகலாம், மூலக்கடை வரைக்கும் போகலாம். இந்த 3 வழி தான். 4வது வழியெல்லாம் வேறு சின்ன சின்ன தெரு தான். 4வது வழி செல்லணுன்னா அந்த பாடி பிரிட்ஜு 4 பக்கமும் போகும். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவங்க கொடுக்குற இந்த நேராக பார்த்தோம்னா ரெட் சிக்னல் தான் இருக்குது. அந்த க்ரீன் சிக்னல் இருக்கும்போது வெயிட் பண்ணி உடனே கிராஸ் பண்ணிடணும். இல்லைன்னா பாதியில் உள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். அதை போல் 1-2 முறை நடந்தது. காரணம், இவங்க யாருமே எதிர்பார்ப்பதில்லை. கொஞ்சம் பொறுமையாக போவோங்கிறதும் இல்லை. கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக போக வேண்டியிருக்கு. என்னுடைய மருமகள் கூட பார்த்துட்டு ரொம்ப ஆபத்தான முறையில் நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத தெரியுது. ஏன்னா அது நமக்கு ஒரு லெசன் தான். அது புரிஞ்சுக்கிட்டேன் நான். எத்தனை பேருக்கு அந்த பொறுமை இருக்கிறது? எல்லாரும் கடந்து போகணும், வேகமாக கடந்து. ஏன்னா சிக்னல் வந்து ஒரு நிமிஷம் தான், அதுவே இருக்குதான்னு தெரியல எனக்கு. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளார எல்லாரும் கடக்கணும். பாருங்கள் எவ்வளோ பேர் நடுவில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு சிக்னல்.